இன்றைக்கி டிபிஎம்எஸில் வந்து ஷெடியூல்ஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஷெடியூல்ஸ் அப்படின்ற கான்செப்ட் வந்து என்னதுன்னா டிரான்சாக்ஷன் அப்படின்றதுக்கு கீழே தான் வரும். ஷெடியூலிங் எப்போ யூஸ் பண்ணுவோன்னா, இப்போ வந்து ஒன் ஆர் மோர் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குன்னா எந்த ஆர்டரில் அந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும், அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து ஷெடியூலிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ வந்து நிறைய மல்டிபிள் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து கன்கரண்ட்டாக அட் அ டைமில் வந்து ரன் ஆகிட்டு இருக்குன்னா ஷெடியூலிங் வந்து என்ன பண்ணுவோம்னா இது வந்து ப்ரிவென்ட் பண்ணும், எதுவும் கான்ஃப்ளிக்ஸ் இல்லாமல் அதுக்கடுத்து வந்து ஓவர்லேப் இல்லாமல் வந்து பார்த்துக்கிறது தான் வந்து இந்த ஷெடியூலிங்கோட வேலை. ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வந்து ஷெடியூல்ஸ் வந்து டிபிஎம்எஸ்ல இருக்குன்னா, ஷெடியூல்ஸை வந்து என்ன சீரியல் ஷெடியூல், நான் சீரியல் ஷெடியூல் அப்படி பிரிப்பாங்க. அதில் வந்து சீரியலைசபிள் கீழே வியூவும் கான்ஃப்ளிக்ட்டும், நான் சீரியலைசபிள் கீழே ரெக்கவரபிள், நான் ரெக்கவரபிள், அந்த ரெக்கவரபிள் கீழே வந்து கேஸ்கேடிங் ஷெடியூல், கேஸ்கேட்லெஸ் ஷெடியூல், ஸ்ட்ரிக்ட் ஷெடியூல் அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சீரியல் ஷெடியூல்னா என்ன, நான் சீரியல் ஷெடியூல் அப்படின்னா என்னென்னு வந்து பார்ப்போம். ஸோ சீரியல் ஷெடியூல்னா ஒன்றும் இல்லை. ஸோ இது ஒரு டிரான்சாக்ஷன், இது ஒரு டிரான்சாக்ஷன் வச்சுங்க. ஸோ இதில் இருக்க டிரான்சாக்ஷன் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகி முடிச்ச பின்னாடி, அது சேவ் ஆன பின்னாடி தான் அடுத்த டிரான்சாக்ஷன் வந்து எக்ஸிக்யூஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து சீரியல் டிரான்சாக்ஷன், அவ்வளோதான் சீரியல் ஷெடியூல். ஸோ ஒரு ஷெடியூல் வேர் ஒன் டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட்ஸ் என்டையர்லி பிஃபோர் அனதர் பிகின். இன்னொன்று ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்று வந்து முடிச்ச முன்னாடி தான் இன்னொன்று ஆரம்பிக்கணும் அப்படின்றதான் வந்து சீரியல் ஷெடியூல். ஸோ இதை வந்து இதோட ஃபீச்சர் வந்து என்னென்னா, இதில் வந்து நோ இன்டர்லீவிங் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ், அதாவது இடையில வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. அதனால வந்து கன்கரன்சி ப்ராப்ளம் அட் அ டைமில் ரன் ஆகிறனால எந்த ப்ராப்ளமும் வந்து இருக்காது. இது வந்து ஆல்வேஸ் ஒன்று முடிச்ச முன்னாடி தான் இன்னொன்று வந்து எக்ஸிக்யூட் ஆகிறனால இது வந்து ஆல்வேஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இது பேர் சீரியல் ஷெடியூல். இதே வந்து நான் சீரியல் ஷெடியூல்ன்றது அதுக்கு ஆப்போசிட். இது வந்து இன்டர்லீவ்டு மேனர், ஒன்று எக்ஸிக்யூட் ஆகிறப்ப இன்னொன்று இடையில வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இது வந்து அலோவ் பண்ணுது கன்கரன்சியாக. இப்போ வந்து T1 டிரான்சாக்ஷன் ஃபஸ்ட்டு வந்து இதை ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கு, முடிச்சுட்டு அடுத்தது இதை ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இடையில வந்து அடுத்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து இதை வந்து ஆப்ரேஷன்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிருச்சா. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து என்னென்னா நான் சீரியல் ஷெடியூல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம்னா இந்த சீரியலைசபிள் ஷெடியூல்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அந்த சீரியலைசபிளில் வந்து கான்ஃப்ளிக்ட்னா என்னென்னா வியூ சீரியலைசபிள் அப்படின்னா வந்து என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீரியலைசபிள் ஷெடியூலில் வந்து என்னென்னா, இது வந்து எது கீழே வருது, நான் சீரியல் ஷெடியூல் கீழே தானே வருது. நான் சீரியல் ஷெடியூல்னால் இடையில வந்து ரன் ஆகும். அப்படி இடையில நான் சீரியல் ஷெடியூலாகவே இருந்தாலும் அதை வந்து ஒரு சீரியல் ஷெடியூல் மாதிரி வந்து மாற்றணும்னு நினைக்கிறோம். சீரியல் ஷெடியூல்னு என்ன அர்த்தம், ஒன்று முடித்தோடனே இன்னொன்னா வந்து மாற்றணும் அப்படின்றது தான் வந்து இந்த சீரியலைசபிள் ஷெடியூல். அதை சொல்லியிருப்பாங்க. நான் சீரியலைசபிள் ஷெடியூலாக இருந்தாலுமே அதை வந்து எப்படி மாற்றணும்னு நினைக்கிது, பிஹேவியருக்கு சீரியல் ஷெடியூல் மாதிரி வந்து மாற்றணும் அப்படின்றது. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம்னா கான்ஃப்ளிக்ட் ஷெடியூல் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதை இந்த கான்ஃப்ளிக்ட் ஷெடியூலில் என்ன செய்யும், அதை வந்து கன்வெர்ட் பண்ணும். எப்படி சீரியல் ஷெடியூலாக வந்து கன்வெர்ட் பண்ணும். எப்படி பண்ணுவாங்கன்னா, இது வந்து ஸ்வாப் பண்ணி மாற்றுவாங்க. இப்போ பாருங்கள். ஸோ இதில் இருக்கா இந்த T1 டிரான்சாக்ஷன் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கு, ஒரு இதை ரீட் பண்ணிக்கிருக்கவே இடையில வந்து T2 வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுது. அது முடியறதுக்கு முன்னாடி இது வந்து டிரான்சாக்ஷன் இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. அதை வந்து எப்படி மாற்ற போகிறோம்னா சீரியலாக இந்த மாதிரி வந்து மாற்றணும். இந்த மாதிரி வந்து மாற்றுறது எப்படி அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ இப்போ ரீடு அப்படின்னா ஆர்னதான் ரீடுன்னு. ஸோ பியில் வந்து ஏன்ற அக்கௌண்ட்லேருந்து ரீட் பண்ணுறோம், பின்ற அக்கௌண்ட்லேருந்து ரீட் பண்ணுறோம். ஆர்னா ரீட் பண்ணுறது, டபிள்யூனா ரைட் பண்ணுறது. ஓகேவா. இப்போ வந்து ஆர்னா ஒரு பேலன்ஸை ரீட் பண்ணுறதுன்னு என்னது, ஒரு பேலன்ஸை வந்து செக் பண்ணுறேன். ஒரே அக்கௌண்ட்டை நானும் பேலன்ஸை செக் பண்ணுறேன், நீ இன்னொரு அக்கௌண்ட்டு பேலன்ஸ் செக் பண்ணால் அதில் வந்து எந்த பிரச்சனையும் வந்து வராது. இதில் வந்து ஒருத்தவங்க ஒரு அக்கௌண்ட்டில் ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கு, டபிள்யூனா ரைட்டு, ஒரு மணியை வந்து டெபாசிட் பண்ணுறோமோ வித்ட்ரா பண்ணுறோம் அப்படிங்க வச்சுங்க. இப்போ ஒருத்தவங்க அக்கௌண்ட்டில் ரீட் பண்ணிக்கிருக்காங்க 100 ரூபா இருக்குன்றோம், இடையில வந்து பாதி காசை வந்து எடுத்துட்டு 50 ரூபா அக்கௌண்ட்லேருந்து எடுத்துட்டோம்னா அப்போ தப்பாயிரும்ல. ஒரே டயத்தில் ரீடும் பண்ண முடியாது, ரைட்டும் பண்ண முடியாது. ஸோ ஓகேவா. அப்போ ஸ்வாப் இதில் வந்து இந்த கான்ஃப்ளிக்ட் ஷெடியூலும் எப்படி மாற்றவும் சீரியல் ஷெடியூலாக மாற்ற போது, அது எப்படின்னா கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் ஸ்வாப் பண்ணி அதை வந்து சீரியல் ஷெடியூலாக வந்து கன்வெர்ட் பண்ணுது. எப்போ வந்து கான்ஃப்ளிக்ட் அக்கர் ஆகும்னா, ஸோ ரெண்டுமே சேம் டேட்டா ஐட்டமில் வந்து ஒர்க் பண்ணால் தான் வந்து கான்ஃப்ளிக்ட் ஆகும். இப்போ வந்து என்னது, ஸோ இப்போ வந்து இந்த இதை வந்து இங்கே கொண்டு வந்துட்டோம்னா இது பூரா மேலே போயிடுச்சுன்னா T2 ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆயிரும். அது முடிச்சோடனே இந்த T1 எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு வந்து பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து இதுவும் பார்க்குறோம். இதுவும் ஏன்ற அக்கௌண்ட்டில் ரீடு தான் பண்ணுது, இதுவும் வந்து ஏன்ற அக்கௌண்ட்டில் ரீடு தான் பண்ணுது. அப்போ வந்து எந்த ப்ராப்ளமும் வந்து அக்கறாது. ஸோ ரெண்டுமே வந்து கான்ஃப்ளிக்ட் அக்கறாது. அதனால இதை ஒரு ஸ்டெப்பு வந்து கீழே கொண்டு வரோம், இதை வந்து ஒரு ஸ்டெப்பு வந்து மேலே வந்து கொண்டு போயிடும். ஸோ ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து இந்த RAவை அடுத்து அதுக்கு கீழே இருக்க RBயோட கம்பேர் பண்ண, இது ஏன்ற அக்கௌண்ட்டில் ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கு, இது பியில் அக்கௌண்ட்டில் ரீட் பண்ணிக்கிட்டு. இப்போ எதனால டேட்டா பேஸில் எந்த பிரச்சனை வருமோ, ஸோ வராது. அதனால வந்து இதை கீழே வந்து ஸ்வாப் பண்ணி இங்கிட்டு வந்து கொண்டு வந்துடும்.
அது வந்து இப்படி வந்துருச்சா. ஸோ ஆர்ஏ வந்து ஆர்பி வந்து மேலே போயிடும். ஸோ இப்போ வந்து பார்க்குறப்ப என்னது ஆர்ஏவையும் இது வந்து ரீடு ரைட்டு, இது ஏன்ற அக்கௌண்ட்டில் ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கு, இது பீன்ற அக்கௌண்ட்டில் ரைட் பண்ணியிருக்கு. ஸோ இது ரெண்டு வேறு அக்கௌண்ட் தான். அப்போ எந்த ப்ராப்ளம் அக்கறாகுமா? அக்கறாகாது. அப்போ வந்து என்னென்னா இங்கே ஆர்ஏ வந்து இங்கிட்டு வந்துடும், இந்த டபிள்யூபி இப்போ பாருங்கள். ஸோ இப்போ வந்து எப்படி மாறிச்சு, சீரியல் ஷெடியூலாக மாறிச்சா. ஸோ D1 ஃபுல்லாக அதை எக்ஸிக்யூட் பண்ண பின்னாடி D1 வந்து இங்கே எக்ஸிக்யூட் ஆகும். இது பேர் தான் வந்து கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள். அதுக்கடுத்து வந்து வியூ சீரியலைசபிள் அப்படின்னா என்னென்னா, ஸோ இந்தந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக வந்து ரீட் பண்ணணும். இதில் வந்து வியூ சீரியலைசபிள்னால் அதை வந்து இனிஷியலாக வந்து ரீட் பண்ணணும், ஃபைனலாக ரைட் பண்ணியிருக்கணும், அப்டேட்டட் வேல்யூஸை ரீட் பண்ணணும். அதை தான் சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து இனிஷியல் ரீட்னா, ஸோ இதுலேயும் இனிஷியலாக வந்து ரீட் இருக்குது, இதுலேயும் வந்து இனிஷியலாக ரீட் இருக்கா. அதுக்கடுத்து ரீட் பண்ணோன்னே அதை வந்து ரைட் பண்ணணுமா. ஸோ அதை வந்து ஃபைனல் ரைட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரீட் பண்ணோன்னே இங்கே வந்து ரைட் பண்ணியிருக்கோம், இங்கே ரீட் பண்ணோன்னே ரைட், ஃபைனல் ரைட் அப்படி வந்திருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து என்னாச்சு இருக்குன்னா, சேம் ட்ரான்சாக்ஷன் அப்டேட்டட் வேல்யூஸை தான் ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒன்று முடிஞ்சிச்சுன்னா அதோட அப்டேட்டட் வேல்யூஸை தான் வந்து இது வந்து ரீட் பண்ணும். ஸோ அதுக்கடுத்து இது முடிஞ்சுன்னா இதோட அப்டேட்டட் வேல்யூஸை தான் வந்து இது வந்து ரீட் பண்ணும். ஸோ இது பேர் இதான் வந்து வியூ சீரியலைசபிள். இனிஷியல் ரீட், ஃபைனல் ரைட், அதுக்கடுத்து ரீட் அப்டேட்டட் வேல்யூஸ். ஸோ அதுக்கடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ நான் சீரியல் ஷெடியூல். அது வந்து சீரியல் ஷெடியூல் வந்து எப்படி மாறணும்னு நினைக்கும்னா, சீரியலைசபிள் ஷெடியூல் வந்து சீரியல் ஷெடியூலாக வந்து பிஹேவ் பண்ணும். இந்த நான் சீரியலைசபிள் ஷெடியூல் வந்து சீரியல் ஷெடியூல் மாதிரி cannot be equivalent to சீரியல் ஷெடியூல் மாதிரி வந்து இருக்காது. ஸோ அதில் வந்து என்ன பார்த்தோம், இந்த சீரியலைசபிளில் வந்து ஸோ ரெக்கவரபிளில் இந்த 3 இருக்குன்னு சொன்னோம்ல, கேஸ்கேடிங், கேஸ்கேடில் ஸ்ட்ரிக்ட் ஷெடியூல். அப்படின்னா வந்து என்னென்னு வந்து பார்க்க போகிறோம். ஸோ கேஸ்கேடிங் ஷெடியூல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸோ இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு இப்போ வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே ட்ரான்சாக்ஷன், ஒரு ட்ரான்சாக்ஷன் வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அதை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சும்ல, அதை யூஸ் பண்ணி இன்னொரு இது பண்ணியிருப்போம்ல ஆப்ரேஷன்ஸ், அதுவும் வந்து ஃபெயில் ஆயிடும் அப்படின்னு சொல்லிப்பாங்க. வென் தேர் இஸ் அ ஃபெயிலியர் இன் ஒன் ட்ரான்சாக்ஷன், அதை வந்து என்ன செஞ்சிடும், ஃபோர்ஸ் ஆல் டிபெண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸையும் வந்து அப்பார்ட் பண்ணுவார். எப்போ இது வந்து நடக்கும்னா, நம்ம வந்து சேவ் பண்ணாத வேல்யூஸை எடுத்து யூஸ் பண்ணுறப்ப தான் வந்து நடக்கும். சேவ் பண்ணியிருந்தாங்கன்னா அது ஃபெயிலியர் இருந்தாலும் அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிருக்கும். இப்போ வந்து நம்ம சேவ் பண்ணாததை யூஸ் பண்ணுறதுனால ஒன்று ஃபெயில் ஆனாலும் அதை தொடர்ந்து மற்றதும் ஃபெயில் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த இது. ஸோ இப்போ வந்து இந்த இது T1 ட்ரான்சாக்ஷன் இது முடிச்சிருச்சு. ஸோ இது முடிச்சோடனே அந்த வேல்யூ எடுத்து இது யூஸ் பண்ணி பண்ணுது. ஸோ இது முடிஞ்சோடனே இதை யூஸ் பண்ணி இது பண்ணுது. ஸோ ரீடோ ரைட்டை பண்ணி முடிச்சப்போ இப்போ வந்து D1 வந்து ஃபெயில் ஆயிடுச்சு, அதனால் பாதியிலே அப்பார்ட் பண்ணி நிப்பாட்டிட்டோம்னா அதை யூஸ் பண்ணி தானே இது பண்ணிச்சு, அப்போ இது வந்து அப்பார்ட் ஆயிரும். ஸோ இதை யூஸ் பண்ணி தானே இது பண்ணிச்சு, அப்போ இது வந்து அப்பார்ட் ஆயிரும். அப்போ திரும்ப முதர்ந்து ரோல் பேக் பண்ணி திரும்ப முதர்ந்து வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது பேர் தான் வந்து கேஸ்கேடிங் ஷெடியூல். அதுக்கடுத்து வந்து கேஸ்கேடுலெஸ் ஷெடியூல் அப்படின்னா என்னன்னா, ஸோ இந்த ப்ராப்ளம் இதே வந்து சேவ் பண்ணியிருந்தால் இந்த பிரச்சனை இருக்காதுல. அதனால வந்து ஒரு டிரான்சாக்ஷன் முடிஞ்சோன்னா அதை வந்து கமிட் பண்ணி சேவ் பண்ணதை மட்டும்தான் இதை வந்து அடுத்தது வந்து ரீட் பண்ணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து கேஸ்கேடுலெஸ் ஷெடியூல். ஸோ இது வந்து ரீடு மட்டும், இது வந்து ரீட் அண்ட் ரைட், சேவ் பண்ணதை மட்டும் தான் ரீட் பண்ணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து கேஸ்கேடுலெஸ் ஷெடியூல். அதே வந்து ஸ்ட்ரிக்ட் ஷெடியூல்னு என்ன அர்த்தம்னா, சேவ் பண்ணதை மட்டும் தான் ரீடும் பண்ணும் ரைட்டும் பண்ணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஸ்ட்ரிக்ட் ஷெடியூல். அதை தான் சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஸ்ட்ராங்கர் ஃபார்ம் ஆஃப் வந்து கேஸ்கேடுலெஸ் ஷெடியூல். இது வந்து ரீடோ ரைட்டோ வந்து பண்ணாது. எப்போனா அது வந்து டிரான்சாக்ஷனை வந்து கம்மிட் ஆகாத வரைக்கும் ரீடோ ரைட்டோ பண்ணாது. டிரான்சாக்ஷனை வந்து கம்மிட் ஆனால் மட்டும் தான் ரீடும் ரைட்டும் பண்ணும். இது வந்து ரீடு மட்டும் கம்மிட் ஆனால் தான் ரீடு மட்டும் பண்ணும். இது வந்து ரீடும் ரைட்டும் பண்ணும். ஸ்ட்ரிக்ட் ஷெடியூல், அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து ஷெடியூல் ஆப்ரேஷன்ஸ். இது வந்து இது கீழே வரும், டிரான்சாக்ஷன்ற கான்செப்ட் கீழே.